clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. சென்னை அண்ணா நகர் மற்றும் ஆழ்வார் திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வருகிறது PL32 டென்டல் ஸ்பா என்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி பாலிகிளினிக். இங்கு பல் மற்றும் முக சீரமைப்பு, முக அழகு சிகிச்சைகள் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. வடபழனி, கோடம்பாக்கம், அண்ணா நகரை சுற்றியுள்ள பகுதி என்பதால் சினிமா நடிகைகள் முதல் சின்னத்திரை நடிகைகள் வரை முக அழகு சிகிச்சைக்காக வந்து செல்வதாகவும் போட்டோக்களுடன் இன்ஸ்டாகிராமில் விளம்பரப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சென்னை கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த 27 வயது இளம்பெண் ஐஸ்வர்யா சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள PL32 டென்டல் ஸ்பா என்கிற கிளினிக் விளம்பரத்தை பார்த்து சிகிச்சைக்காக நேரில் சென்றுள்ளார். ஐஸ்வர்யா சிகிச்சைக்காக தனது பற்களை காண்பித்தாரோ இல்லையோ, பல் மருத்துவர் என சிகிச்சையளித்த ஹரிஸ் வெங்கடேஸ்வரன் மற்றும் அந்த கிளினிக்கை நடத்தி வரும் வீணா ஆகியோர் ஐஸ்வர்யாவிடம் சிரித்த முகத்துடன் 32 பற்களோடு எக்ஸ்ட்ராக 4 பற்கள் தெரியும் அளவிற்கு காண்பித்து மிகவும் நட்பாக பழகியுள்ளனர். அப்போது தங்களது மருத்துவமனையை விரிவுபடுத்த பணம் தேவைப்படுவதாக ஹரிஸ் வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார். குறிப்பாக பெண்களின் அழகு சிகிச்சைக்காக வெளிநாட்டில் இருந்து நவீன எந்திரங்கள் வாங்க வேண்டும் என கூறியுள்ளனர். அதாவது 40 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தால் மாதம் 1 லட்சம் ரூபாய் வீதம் 60 மாதங்கள் கொடுப்பதாக ஐஸ்வர்யாவிடம் ஹரிஸ் வெங்கடேஸ்வரன் ஆசை வார்த்தை கூறியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் இந்த கிளினிக்கிற்கான பொது அதிகாரத்தை தருவதாகவும் இதன் கிளைகளை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம் எனவும் கூறி நம்ப வைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஹரிஸ் வெங்கடேஸ்வரன் தலையில் வைத்த ஐஸ் கட்டியால் உருகிப்போன ஐஸ்வர்யா இது குறித்து தனது கணவர் சதீஷ்குமாரிடம் கூறியுள்ளார். நமக்கு ஒரு பிசினஸாக இருக்கும் என அவரும் இதை நம்பி பல்வேறு வங்கிகளில் கடன் பெற்று 40 லட்சம் ரூபாயை ஹரிஸ் வெங்கடேஸ்வரனிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதல் 13 மாதங்கள் வரை மாதம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்த ஹரிஸ் வெங்கடேஸ்வரன் அதன் பின்னர் பணம் எதுவும் கொடுக்கவில்லை. இது தொடர்பாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஐஸ்வர்யா புகார் அளித்தார். போலீசாரின் விசாரணையில் ஹரிஸ் வெங்கடேஸ்வரன் ஐஸ்வர்யாவிடம் ஆசை வார்த்தைகள் கூறி பண மோசடி செய்தது உண்மை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் வசூல் செய்த பணத்தை ஆன்லைனில் முதலீடு செய்து ஏமாந்ததாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே ஹரிஸ் வெங்கடேஸ்வரன் கடந்த 2023ஆம் ஆண்டு திவ்யா என்ற பெண்ணிடம் மின்ட் வெஸ்ட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் அதில் 30 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாகவும் கூறி பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிய வழக்கில் திருமங்கலம் போலீசார் கைது செய்துள்ளது தெரியவந்துள்ளது. ஏற்கனவே இப்படி ஆசை காட்டி ஏமாற்றி போலீசாரிடமிருந்து தப்பித்து ருசி கண்ட பூனையான ஹரிஸ் வெங்கடேஸ்வரன் மீண்டும் அதே பாணியில் தனது சீட்டிங் வேட்டையை தொடங்கியிருக்கிறார். இதனால் ஹரிஸ் வெங்கடேஸ்வரன் உண்மையாகவே பல் மருத்துவர்தானா என்ற சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்த நிலையில் அது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உண்மையிலேயே பல் மருத்துவராக இருந்தால் தமிழ்நாடு பல் மருத்துவ கவுன்சிலுக்கு இது தொடர்பான புகார் அனுப்பப்பட்டு அவரது பல் மருத்துவ பதிவு எண் கேன்சல் செய்யப்படும். இதன் மூலம் பதிவு எண் கேன்சல் செய்யப்பட்ட காலகட்டங்களில் பல் மருத்துவராக சிகிச்சை அளிக்கவும் முடியாது எனவும் கூறப்படுகிறது. மேலும் சினிமா மற்றும் சின்னத்திரை நடிகைகள் உள்ளிட்ட எத்தனை நபர்களிடம் இப்படி நட்பாக பேசி ஹரிஸ் வெங்கடேஸ்வரன் முதலீடு பெற்று மோசடி செய்துள்ளார், இவருடன் சேர்ந்து வேறு யாரெல்லாம் இப்படி மோசடியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது குறித்தும் போலீசார் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். Clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.